வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசிக்காரங்க பாதகாதிபதியாக வருவாங்க. பொதுவாக நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ ஜாதகம் பார்த்து எந்த நேரத்தில் நமக்கு நேர காலங்கள் கெடுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு. அந்த மாதிரி நல்லவங்க யாருன்றது தெரியாமல் கூட இருக்கட்டும், தப்பில்லை. கெட்டவன் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லை. அப்போது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு யார் பாதகாதிபதியாக வருவாங்க, யாருடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, யாரு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, யாரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, யாருக்கிட்ட குடுக்கல் வாங்கலை வச்சுக்கக்கூடாதுன்றதெல்லாம் பார்த்துக்கிடணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரையும் கெடுக்கிற இடத்துல யாரும் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. ஆனால் நம்ம ராசிக்கு ஜோதிட ரீதியாக சப்போர்ட் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, கஷ்டப்படுத்துகிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அது அவங்களுடைய அந்த 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 கிரகத்துடைய அமைப்பு அந்த மாதிரி. மிதுன ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம். ராசி அதிபதி புதனாக வருவார். மிதுன ராசிக்கு 6வது பாவகமாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களால் 100% பாதகம் ஏற்படும். மிதுன ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய விருச்சகம். மிதுன ராசியில் நீங்கள் ஆணாக பிறந்தாலும் சரி அல்லது பெண்ணாக பிறந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களை திருமணம் பண்ணால் கண்டிப்பாக விவாகரத்து கன்ஃபார்ம். காதலிக்கிறனுங்க, காதல் வரைக்கும் தான் இருக்குமே தவிர கல்யாணம் வரைக்கும் முடியாது. மீறியும் செஞ்சுக்கிறேனுங்க கல்யாணம், மீறியும் நான் வீம்புக்கும் வீரியத்துக்கு சூரியன் முழுங்குற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன்னா காலம் பூரா கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துட்டு ஒன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சந்தோஷமாக இருக்கணும், 2 பேரும் கஷ்டப்பட வேண்டாமேன்ட்டு விவாகரத்து சூழ்நிலைக்கு ஏற்படும். இது மன வாழ்க்கைக்கு மட்டும் சொல்லலைங்க, குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் சிக்கல் வரும். அல்லது அவங்கள நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா ஏன்டா இறங்கணும், எதுக்குடா இறங்கணுன்ற அளவுக்கு ஆகிடும். விருச்சிக ராசி நண்பர்களை நான் குறை சொல்லலை. நம்ம ராசிக்கு அந்த கிரகம் பாதகாதிபதி, அந்த விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் வராரு இல்லைங்களா, 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதி. அவங்க ஊருக்கே உலகத்துக்கே நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க நமக்கு சங்கடப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அவங்க இல்லை. நம்ம கிரகம் நல்லவங்களை கெட்டவங்களாக்கிடும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன்னா யோசனை பண்ணி செய்யுங்க, பண்ணுங்க. அதன் பிறகு இதே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மகர ராசிக்காரங்களாலேயும் சங்கடங்கள் வரும். நிச்சயமாக 100% மகர ராசிக்காரங்களால் வம்பு வழக்கு, போகாத இடத்துக்கு போனேன், செய்யாத தப்பு செஞ்சேன். ஏன் வழக்குனா கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சங்கடங்கள் கொடுத்துரும். தயவு செய்து இந்த மகர ராசி நண்பர்களை தாழ்மையாக சொல்லிக்கிறேன், உங்களை நான் சங்கடப்படுத்தலை. ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ளே போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிதுன ராசியில் ஒரு நபர் பிறக்கிறாருன்னா அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த வகையிலையும் அதாவது மகர ராசியில் பிறந்தவங்க நல்லது பண்ண முடியாது. நாம் அவங்களுக்கு சங்கடம் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கல. நம்ம நேரமோ அவங்க நேரமோ அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடும், அவங்களுடைய சங்கடத்துக்கு நாம் காரணமாகிடுவோம். யார்? மகர ராசியில் பிறந்தவங்க. அப்போது மிதுன ராசிகளை பிறந்த நண்பர்கள் மகர ராசிக்காரங்களை திருமணம் பண்ணுறதோ அல்லது அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதோ குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதோ எல்லாமே கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும், மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க. இல்லைன்னா எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதில் யார் பெண்ணோ, பெண்ணுக்கு சொல்கிறேனுங்க, ஆணுக்கு கிடையாது, பெண்ணுக்கு சொல்கிறேன். மிதுன ராசியில் ஆண் பிறந்து மகர ராசியில் பெண் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது மிதுன ராசியில் பெண் பிறந்து மகர ராசியில் ஆண் பிறந்திருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு தான் சங்கடம் வரும். அப்படி என்னையா சங்கடம் வரப்போகுதுன்னா உடல் ரீதியாக பல விதமான தொந்தரவு கொடுக்கும். கல்யாணத்துக்கு முன்னுக்கு தலைவலிக்கு கூட மாத்திரை போட்டிருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு 4 மாத்திரை போடுவாங்க. வேலைக்கு 4 மாத்திரை அப்படின்னா 12 மாத்திரை ஆகி போயிடும். காலையில் ஒரு வேலை, மதியத்துக்கு ஒரு வேலை, நைட்டுக்கு ஒரு வேலை. அப்போது சாப்பாடு சாப்பிட்றது தவறமோ இல்லையோ,
தவறுமோ தவறாதோ மாத்திரை சாப்பிட்றது தவறாது. அப்போது இது என்ன பண்ணும், இந்த ஜோதிட ரீதியாக இந்த கிரக அமைப்புகள் இப்படி தான் செய்யும். இல்லை நான் என் கணவர் மிதுன ராசியில் பிறந்தாங்க, நான் மகர ராசியில் பிறந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது, நான் நிம்மதியாக இருக்கிறேனுங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறேனுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் 100% இல்லை. அப்படி இருக்கிறீங்கன்னா பேராசி தான் உங்களுக்கு மகரமாக இருக்குமே தவிர ஜாதக ரீதியாக நீங்கள் வேறு ராசியில் பிறந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க இன்றைக்கி எப்படி தெரியுமா ஆகி போச்சிங்க, ஒரு நட்சத்திரம் வருதுன்னா, இப்போ திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், கா கி கு கி கா கி கு இந்த எழுத்து ஞா இந்த எழுத்துல தான் பேர் வைக்கணும். இது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நம்ம அப்படியே வைக்கிறோம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கே நம்ம பேர் செலெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா? அப்போது பேருக்கும் ஜாதகத்துக்கும் சம்மதம் இருக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்கிறோம், ஜாதகத்தை ஒரு பக்கம் போட்டுவிட்டு பேர் ராசி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்க ராசி என்னன்னு தெரியாமல் போயிடுது. இந்த மாதிரி கூட ஒரு சில சிக்கல் ஏற்பட்டுடுது. அப்போ மிதுன ராசி நண்பர்களுக்கு மகர ராசிக்காரங்களால் கண்டிப்பாக சங்கடம் கொடுக்கும், அதில் மாற்று கருத்து சத்தியமாக கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீனராசி, மிதுன ராசிக்கு மீனராசி நண்பர்களால் தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் வரும். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வரும், தொழில் ரீதியாக பிரச்சனை வரும், மன ரீதியாக சங்கடம் வரும். அப்போது அந்த மீனராசி நண்பர்களோடனும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்போ அல்லது தொழில் தொடங்குறதோ அல்லது விவாகம் செய்துக்கிறதோ இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவதுங்க ஜோதிடம் அப்படின்றது இன்றைக்கி தெருவுக்கு 10 பேர் இருக்காங்க. ஜோதிடம் அப்படின்றது எந்த வகையிலையும் நடக்க போகிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த ஜோதிடத்தால் தான் ஒரு மனுஷனுக்கு சாதகமான பலன் வருதா பாதகமான பலன் வருதா அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்க முடியும். என்னதான் இன்றைக்கி விஞ்ஞான ஆராய்ச்சி பெரிய லெவலில் வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, வரலாறுனா நடக்க போகிற விஷயத்த, சரியா முடிஞ்சு போன விஷயத்தை தான் நம்ம வரலாறுன்னு சொல்லுவோம். இல்லை, நடக்க போகிற எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா நிச்சயம் நம்ம ஜாதக ரீதியாக தான் முடியும். அது தவிர்த்து இது வரைக்கும் வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் உயரலை. சரியா, உயராத அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இதன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்போது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிக்காரங்களால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு பெரிய அடி வாங்கியிருப்பீங்க. அடினா இந்த அடி கிடையாது, சரியா, அது மன ரீதியாக வாங்கக்கூடிய ஒரு அடி, பொருள் ரீதியாக வாங்கக்கூடிய ஒரு அடி, சரியா. இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் சொல்கிறேன். நிச்சயம் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.